ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஆனந்தி லோன் வாங்குற விஷயமா இருக்க அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து உனக்கு பிஸ்னஸ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இருந்தாலும் ஆனந்தி அந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணுறதுலே ரொம்பவுமே கவனமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் குணவதி வந்து கேட்கும்போது அந்த ஃபார்ம் தான் ஃபுல்லப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து என்ன பேசி பார்த்தாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் எனக்கு உண்டான வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயத்திலும் நான் எப்படியாவது ஜெயிப்பேமா அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குணவதி அந்த சேலை நெய்கிற போட்டி இருக்குல்ல, அதுக்குண்டான அந்த நோட்டீஸை காட்டுறாங்க. இதுலேயும் நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்கிறாங்க குணவதி கிட்ட. குணவதி நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைக்கு போகணும் வரியா என்னன்னு கேட்கும்போது இப்போ ஆனந்தி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே குமரன் வீட்டில் அவங்க அம்மா கோட்டிக்கு காஃபிலாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே சும்மா ஒரு மாதிரி காமெடி மூமெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் குமரனோட அம்மா வந்து இந்த மாதிரி இந்த போட்டியில் நடக்கிற விஷயமா அதாவது கோட்டி சொன்னதுக்கப்புறம் ஆனந்தி குமரனோட அம்மா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னும், அதுக்கப்புறம் பார்த்தா பழைய தெரி எங்கேயாவது இருந்துச்சுன்னா வந்து கேட்டு வாங்க, பழைய தெரியல செஞ்சு கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறாங்க. இப்போ கோட்டி வந்து சரி நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா பழைய தெரி பார்த்தோம்னா ஆனந்தி வீட்டில் இருக்குல்ல, அதை தான் கதைக்குள்ளார கொண்டு வராங்க. ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டில் ஒரு மென்டல் குரூப் இருக்குல்ல, அவங்க பெரியம்மா மகளும் கிச்சனில் ஒரு ஜாடியை போட்டு உடைக்கிறாங்க. அவங்க ஏதோ ஜெயிக்கணும் பரிசு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி அபசகுணமாக அதை உடைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்க விஷத்தை கக்கிற மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து குமரன் வந்து அங்கே தறிப்பற்றையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோட்டியை தேடுறாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு அந்த அதாவது அவங்க கூட இருப்பாங்கல்ல இன்னொருத்தங்க இன்பானு, அந்த பொண்ணு கேட்கும்போது இந்த மாதிரி நான் சென்னைக்கு போகணும், எனக்கு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விடணுங்கும் போது நான் கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டரில் அவங்க பைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்தா கல்யாண விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஆட்டோவில் பார்த்தோம்னா அந்த குஞ்சத்தை பார்க்குறாரு. உடனே குமரன் வந்து இது அந்த பொண்ணோட குஞ்சம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. கடைசியில் பார்த்தா மிஸ் பண்ணிடுறாரு. என் ஸ்கூலில் என் கூட படித்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி மாதிரி அதாவது அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே இன்பா, அவங்கள்ட்ட சொல்லி சமாளிச்சிடறாங்க. அடுத்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியோட அம்மாவும் ஆனந்தியும் வந்து சாமான்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியோட அம்மா கடைக்கு வெளியில் பார்த்தா யாரோ சிகரெட் குடிச்சிட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்தா அவங்க மாப்பிள்ளை மாதிரி அதாவது வீரா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் வீராவை பார்க்க முடியல. இங்கே பார்த்தா கடைக்குள்ளார ஆனந்திக்கு முன்னாடி வந்து வீரா நிற்கிறாங்க. இப்போ ஆனந்திக்கு முன்னாடி நிற்கிற வீரா வந்து ஆனந்திக்கிட்ட பணம் எங்கே என்ன இதுன்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணி பேசுகிறாங்க. உனக்கு பணம் சீக்கிரம் கொடுக்குறேன், நீ ஷூட்டிங் போயிருக்கேன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது இல்லை அவரெல்லாம் ஷூட்டிங் போயிருப்பார் அப்படிங்கும்போது இல்லை அவர் மாதிரியே ஒருத்தர் வெளியில் நின்று சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உனக்கு ஏதோ தப்பாக பார்த்துருக்கமா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி அவங்க அம்மாவை அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்புறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க அம்மா கிட்ட வீரா சம்மந்தமாக பொய் பேசுகிறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து வீரா கேட்டதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எனக்கு பயந்து பொய் பேசுகிறது தான் எனக்கு வேணும், இந்த பயத்தை வச்சு நான் என்னெல்லாம் சாதிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.